2024 இந்த வருடம் நாம் புதுசாக தியானத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு தியான முறை உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சாய்பாபா பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ தியானம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அதோடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக நல்லா புரியும். ஸோ அந்த வீடியோவில் தியானம் ஏன் செய்யணுன்ற விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதோடு அப்படி இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தியானம் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்துக்கலாம், தரையில் ஏதாவது விரித்து கால் மடக்கியும் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காந்துக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் சொல்ல போகிறத ஃபீல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? கண்களை மூடி அதை அப்படியே உணர்ந்துகிட்டே நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் முடித்ததுக்கப்புறம் அந்த நிலையில் எவ்வளோ நேரம் இருக்குன்னு எனக்கு தோணுதோ உங்களுக்கு அவ்வளோ நேரம் இருந்துட்டு நீங்கள் உங்களுடைய தியானத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த தியானத்தை பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதோடைய பயிற்சி முறையை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். கால் விரல்களை அசைத்து தளர்த்தி கொள்ளுங்கள். பாதங்களையும் கணுக்கால்களையும் தளர்த்தி கொள்ளுங்கள். பூமியிலிருந்து ஒரு குணப்படுத்தும் சக்தி பாதங்களின் வழியாக கால்களை அடைந்து உங்கள் கால்களை தளர்த்தி விடுவதை உணருங்கள். முழங்கால்களையும் தொடைகளையும் தளர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் கால்கள் முழுவதும் தளர்வாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி மற்றும் இருக்கை பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். அந்த சக்தி உங்களுக்குள் ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் உடலின் பின்பகுதி, அதாவது முதுகு பகுதி முழுவதும் தளர்வாக இருக்கிறது. அதை உணருங்கள். அந்த குணப்படுத்தும் சக்தி உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. உடலின் பின்பகுதி, உச்சந்தலை முதல் வால் பகுதி வரை உள்ள பின்பகுதி முழுவதும் தளர்வாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் தோள்பட்டைகளை கவனியுங்கள். தோள்களில் இறுக்கங்கள் இருந்தால் அவை உருகி கரைந்து தளர்வடைவதை உணருங்கள். உங்கள் கைகளை தளர்த்தி கொள்ளுங்கள். கைகளின் மேல் பகுதி, முழங்கைகள், கைகளின் கீழ்ப்பகுதி, விரல்கள் நுனி வரை தளர்வாக இருக்கிறது. ரிலாக்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கைகள் முழுவதும் தளர்வாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் நெஞ்சு பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் யுவர் செஸ்ட். உங்கள் கழுத்து பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். முன்கழுத்து, பின்கழுத்து, கழுத்து முழுவதும் தளர்வாக இருக்கிறது. உங்கள் கவனத்தை முகத்திற்கு கொண்டு வாருங்கள். தாடை பகுதி, வாய், மூக்கு, காதுகள், கண்கள், கண்ணிமைகள், புருவங்கள், முகத்தின் தசைகள், முன் நெற்றி முதல் உச்சந்தலை வரை தளர்வாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் உடல் முழுவதும் தலை முதல் பாதம் வரை தளர்வாக இருக்கிறது. அந்த சக்தியை உணருங்கள்.
அது உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் வலியோ அழுத்தமோ இறுக்கமோ தெரிந்தால் அந்த பகுதி இந்த குணப்படுத்தும் சக்தியில் மூழ்கியிருப்பதாக உணருங்கள். சிறிது நேரம் அந்த பகுதி இந்த குணப்படுத்தும் சக்தியில் மூழ்கியிருப்பதாக உணருங்கள். இப்பொழுது உங்கள் இதயத்தை கவனியுங்கள். இதயம் எந்த சலனமும் இன்றி தளர்வாக இருக்கிறது. இதயத்தினுள் இருக்கும் தெய்வீக ஒளியையும் தெய்வீக அன்பையும் உணருங்கள். அந்த தெய்வீக ஒளியில் ஆழ்ந்து ஆழ்ந்து இன்னும் ஆழ்ந்து தியானம் செய்யுங்கள். இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறது, அதில் நான் தியானம் செய்கிறேன் என்ற எண்ணம் மட்டும் போதும். அந்த ஒளியை கற்பனை செய்ய வேண்டாம், தேடவும் வேண்டாம். இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குது, அதில் நான் தியானம் செய்கிறேன் என்ற எண்ணம் மட்டும் போதும். வேறு எண்ணங்கள் குறுக்கிட்டால் மனதை மென்மையாக இதயத்திற்கு திருப்பி இதயத்தினுள் இருக்கும் தெய்வீக ஒளியில் தியானத்தை தொடருங்கள். வேறு எண்ணங்கள் வந்தால் வரட்டும், கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஆனால் அந்த எண்ணங்களின் பின்னாலே சென்று விடக்கூடாது. வேறு எண்ணங்கள் வரும் பொழுது நான் தியானம் செய்கிறேன் என்ற எண்ணத்தை உருவாக்கும் பொழுது அந்த எண்ணம் நின்றுவிடும். இதயத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியில் உங்கள் தியானத்தை தொடருங்கள். Please start meditation. எப்பொழுது உங்களுக்கு கண்களை திறக்க தோணுகிறதோ அப்பொழுது திறந்து கொள்ளுங்கள். இதயத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியில் உங்கள் தியானத்தை தொடருங்கள்.